நுரையீரல் கிரேவி. பூண்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், சோம்பு சீரக தூள், ஒரு தக்காளியை நல்லா ஒரு ஸ்பூனு தேங்காய் அரைச்சது. இது வந்து ஆப்ஷன் தான். காரசாரமாக வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சதை போட வேண்டியதில்லை. இப்போ ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுப்பு போட்டாச்சு. இப்போ சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூனு, வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் அதில் ஒரு ஸ்பூன் போடலாம். கிரேவி கொஞ்சம் நிறையா வேணும்னா 1.5 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல, அதையும் போட்டுக்கணும். உப்பு ஒரு லிமிட்டாகவே போடணும். பத்தாட்டினோட போட்டுக்கலாம். நிறையா போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு அளவாக போட்டுக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்கிற மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கிற நுரையீரலை அள்ளி போடுறோம். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு நல்ல மசாலா போட்டு இது இருக்கா. இப்போ ஒரு ஸ்பூனு அரைச்ச தேங்காய் இதையும் கிளறி அமுக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். இருக்கட்டும், வாங்க போய் சமைப்போம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போதைக்கு சோம்பு மட்டும் போட்டு தாளிப்போம். எல்லாம் இது பண்ணோன்னா கடைசியில் கறிவடம் போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம், பூண்டு, எதுக்கு இவ்வளோ பெருசாக பூண்டு குண்டாக நறுக்கி வச்சுருக்கீங்கன்னா அதோடு எடுத்து இதையும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல பொண்ணு நேரமும் வதங்கி வர்ற வரைக்கும் அப்படியே சத்து கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோம். மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கிறோம்ல, அதை அள்ளி டேரெக்டாக இதில் போடும். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால குக்கரில் வச்சு ஒரு விசில் எடுத்துட்டு செய்யலாம். இங்கே குக்கர் இருக்குது, விசிலை காணும். மருமக இங்கேயே எடுத்து வச்சுருச்சு, கழுவி வச்சாவில். அது கிளாஸுக்கு போயிருக்கு. சரி, என்ன அந்த காலத்துலலாம் குக்கரில் வேக வச்சோம், கரெக்டாக தானே வச்சோம். அதனால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் லேட்டாக வேகும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டும் ஒன்று தான். நல்ல இந்த எண்ணெயில் சுருளை வேகட்டும். குக்கர் விசில் எங்கும் தேடிட்டேன் தான். இப்போ ஃபோன் பண்ணுறதுக்கும் அது கிளாஸில் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்ன அந்த காலத்தில் எந்த குக்கர் இருந்துச்சு? சின்ன சட்டியில் தானே வேக போட்டோம். அது மாதிரி வேகட்டும். இப்போ பாருங்கள், குளது இருக்குன்னொன்னே குளது இருக்கா அப்படின்லாம் வேண்டாம். வெந்து சமைச்சு முடிச்சோன்னா ஒரு கிண்ணத்துக்குள்ளே துருமுண்டில் வந்துடும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம், தாராளமாக ஊற்றுவோம். ஏன்னா அது வேக லேட் ஆகும். வேகட்டும். முதவே எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் போதும். இது மாதிரி நான்வெஜ் கிரேவிகளுக்கெல்லாம் அப்படி லேசாக எண்ணெய் வேண்டாப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து கறி வடகத்தை போட்டு தாளிப்போம்.
கறி வடகம், வெங்காய வடகம், கறி வடகம் சொல்லலாம். பெரும்பாலும் எங்கள் பகுதியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். வெளியூர்லேருந்து யாராச்சும் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியலைண்ணா, நம்ம சேனல்லே கறி வடகம்னு போட்டிருக்கு. செய்முறை போடலை, லைட்டாக போடும். அதை போய் பாருங்கள். செய்முறை ஒரு தடவை போடும். நல்லா ரொம்ப கருவ விடாமல் பொன்னிறமாக இருந்ததுக்கப்புறம் நம்ம முதவே வேக வச்சோம்ல, குக்கரில் சட்டியில் வேக வைக்கணும். அந்த கிரேவி வந்து இந்த தாளிப்புல போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டுனா செம்மி கிரேவியாக வந்துருச்சா. கொஞ்சம் நேரம் இருக்கும். இந்த சில்வர் சட்டியை அடியில் சீக்கிரம் சூடாகிடும். அதுவும் இது வெயிட் இல்லாத சட்டி, அதனால தான் அந்த அலுமினிய சட்டியில் வைக்கிறது. இது பாருங்க, சூடாகிடுச்சு. சிம்மில் வைப்போம். சிம்மில் வச்சு அப்படியே செட் ஆகணும். எதுவுமே ஸ்பீடாக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துரும்னு நினைப்பேன். ஆனால் அதில் போய் சாராது. உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு பத்தாது. லேசாக போடும். ரொம்ப போட்டால் எனக்கு எப்போவுமே உப்பு நிறைய போயிடுறதுனால உப்பு போடவே பயமாக இருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஃபினிஷ். நுரையீரல் கிரேவி ரெடி.